அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால். தேங்காய் பால் அப்படின்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்த தேங்காய் மற்றும் தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். தேங்காய் பால் தினமும் சாப்பிடுவதால் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால்னால் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை பெறலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் பல்வேறு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வளர்த்தா இளநீர்னு தென்னை அப்படின்ற இந்த ஒரு மரத்தில் வளரக்கூடிய தென்னங்காயில் இருந்து பல்வேறு நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது. தேங்காய் பால் குடித்தா உடல் எடை கூடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பசு, ஆடு மாதிரியான விலங்குகளிடமிருந்து கிடைக்கிற பாலை விட தேங்காய் பாலில் கொழுப்பு சத்து குறைவு தான். ஆரோக்கியமான சத்துகள் அதிகம். தேங்காய் பாலை அவ்வப்போது குடிக்கிறவங்களுக்கு உடல் எடை கட்டுக்கோப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்காய் மாதிரியே பல நூறு ஆண்டுகளாக பல வெப்பமண்டல உணவு வகைகளில் தேங்காய் பால் பிரதானமான இடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முதிர்ந்த வயது இருக்கக்கூடியவங்க தேங்காய் பால் குடிக்கும்போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தளர்வுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதிர்ந்த தேங்காயோடைய துருவிய சதையில் இருந்து பிரித்தெடுக்கப்படுற இந்த தேங்காய் பால் சமையலில், குறிப்பாக காய்கறிகள், சூப்பு, ஸ்மூதி மாதிரியான இடங்களில் பயன்படுத்தப்படுது. ஆனாலும் தேங்காய் பால் ஒரு சமையல் பொருள் என்பதை விட இதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த ஒரு தேங்காய் பால் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வைட்டமின்கள் இ, சி, இ, B1, B3, B5 மற்றும் B6, இரும்பு, செலினியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த தேங்காய் பாலில் இருக்குது. இந்த தேங்காய் பாலில் நடுத்தர சங்கிலி கிளிசரைடுகள்னு சொல்லப்படுற MCTS அதிகமாக இருக்குது. இது ஒரு வகையான ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. கல்லீரலால் விரைவாக வளர்ச்சிதை மாற்றம் செய்யப்பட்டு இது ஆற்றலாக மாற்றப்படுது. இதனால் இது உடலில் ஒரு சிறந்த எரிபொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிக் அமிலம் மூலியமாக ஆரோக்கியமான கொழுப்பு நம்ம உடலுக்குள்ளே ஏற்படுது. இந்த கொழுப்பு நம்முடைய உடலில் மோனோலாரின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திரவமாக மாற்றப்படுது. இந்த மோனோலாரினால் பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை காளான் பண்புகள் இருக்காம். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும் தொற்று நோய்களை எதிர்த்து போராட இது உதவியாக இருக்குது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்காய் பாலில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குது. வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது மூலியமாக செரிமானத்துக்கும் இது உதவியாக இருக்குது. இதனால் மலச்சிக்கல் தடுக்கப்படும். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதனால் குடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்க இது உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்முடைய உடலில் LDL, HDLனு கொழுப்பு வகைகள் இரண்டாக இருக்குது. LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கவும், HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பளவை அதிகரிக்கவும் இந்த தேங்காய் பால் பயன்படுது. இந்த HDL அப்படிங்கிற கொழுப்பு மூலியமாக இதய ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதனால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோயுடைய அபாயத்தை குறைக்கவும் இந்த தேங்காய் பால் ரொம்ப உதவியாக இருக்குங்க. தேங்காய் பாலில் கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் கலோரிகளை எரிக்கவும் உதவியாக இருக்குது. இதன் மூலயமா உடல் எடையை குறைக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து திருப்தியை ஊக்குவிக்கவும் பசியை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இதனால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான அளவில் பராமரிக்கலாம். சருமம் மற்றும் கூந்தலை பொறுத்த வரைக்குமே இந்த தேங்காய் பால் மூலயமா நிறைய பயன்கள் இருக்குது. தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் நிறையவே இருக்குது. இதனால் நம்ம சருமம் ஈரப்பதமாகவும் வறட்சி இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைட்டமின் சி மற்றும் இ இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட், ப்ரீ ரெடிக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேசத்தில், அதாவது சருமத்தை பாதுகாக்க இந்த முக்கியமான பொருட்கள் எல்லாம் உதவிகரமாக இருக்குது.
தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முடி உதிர்வை குறைக்கவும் உதவியாக இருக்குது. இந்த மாதிரி சாதாரண தேங்காய் பாலில் பல நன்மைகள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.